السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن تصبروا وتتقوا فإن ذلك من عزم الأمور. وقال تعالى خذ العفو. قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, மனிதர்களுக்கு மத்தியில் பல பிளவுகள் பல விரிசல்கள் ஏற்படுவதை பரவலாக பார்க்கிறோம். கணவன் மனைவிக்கு மத்தியில், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில், முதலாளி தொழிலாளிக்கு மத்தியில், சமூகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் என்று மனிதர்களுக்கு மத்தியில் பல வகையான உறவு முறிவுகள், பிளவுகள், சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள், பேச்சுவார்த்தையற்ற நிலைகள் பரவலாக குடும்பங்கள் சமூகம் என்று எல்லா இடங்களிலும் ஏற்படுவதை பார்க்கிறோம். இதற்கு பலரும் பல வகையான காரணங்களை சொல்லுகிறார்கள். எல்லா காரணங்களுக்கும் மைய புள்ளியான காரணம் என்று ஒரு காரணம் இருக்கிறது. பொருளாதாரம், தகாத வார்த்தைகளை பேசியது, மரியாதை கொடுக்காதது, இப்படி பல காரணங்களை சொன்னாலும் அனைத்து காரணங்களுக்கும் மைய புள்ளியாக ஒரு காரணம் இருக்கிறது. அதுதான் மனிதர்களுக்கு மத்தியில் பெருந்தன்மை இல்லாத ஒரு நிலை. ஒரு காலம் இருந்தது, ஒரு நபரை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது ரொம்ப பெருந்தன்மையான மனுஷன் அப்படி சொல்லி அறிமுகப்படுத்துவதையெல்லாம் நாம் சிறு பிராயத்திலே கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது மனிதர்களுக்கு மத்தியில் பெருந்தன்மை என்கிற ஒரு குணம் இல்லாமல் ஆகிவிட்டது என்பதை கடந்து பெருந்தன்மை என்கிற வார்த்தையே கேட்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது. பல பஞ்சங்கள், உணவு பஞ்சம், தண்ணீர் பஞ்சம், இப்படி பல பஞ்சங்கள் ஏற்படுவது போன்று பெருந்தன்மை என்கிற ஒரு பண்பு பஞ்சமாகி போன ஒன்றாக ஆகிவிட்ட நிலையை பார்க்கிறோம். அந்த வார்த்தையை அதிகமாக கேள்விப்படுறதில்லை. அந்த அளவிற்கு அந்த பெருந்தன்மை என்கிற நிலையை விட்டு மனிதர்கள் தூரமாகி கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பெருந்தன்மை என்றால் என்ன? பெருந்தன்மைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருந்தன்மை என்கிற இந்த தன்மைக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? மனித சமூகம் பெருந்தன்மையோடு விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய முற்காலத்தைய நிகழ்வுகள் என்னென்ன, நபிகளாருடைய பெருந்தன்மை நமக்கு முன்மாதிரியாக எப்படியெல்லாம் திகழ்கிறது ஆகிய செய்திகளுடைய தொகுப்பைத்தான் பெருந்தன்மை என்கிற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக சுருக்கமாக சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பானவர்களே, பெருந்தன்மை என்றால் என்ன? முதலில் அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய தலைமுறையிடத்தில் பெருந்தன்மை அப்படின்னா என்னப்பா, யாருக்கு தெரியும் என்ற பதிலைத்தான் பரவலாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பெருந்தன்மை அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம், இப்படித்தான் பதில் சொல்வார்களே தவிர அப்படி என்றால் என்ன? அன்பானவர்களே, தேவையான இடத்தில் விட்டு கொடுப்பது, பொறுமையை கடைபிடிப்பது, இரக்க சிந்தனையோடு நடப்பது, நான் என்கிற எண்ணத்தை விட்டொழிப்பது, இந்த அனைத்து தன்மைகளுடைய தொகுப்பு தான் பெருந்தன்மை. பெருந்தன்மைங்கிறது ஒரு தனி கேரக்டர் அல்ல.
தேவையான இடத்தில் தேவையான நற்பண்பை வெளிப்படுத்தக்கூடிய நிலைக்கு பெருந்தன்மைன்னு பெயர். சுருக்கமாக சொன்னார், சில நேரங்களில் பொறுமையின் வெளிப்பாடாக பெருந்தன்மையை காட்டலாம், சில நேரங்களில் இரக்கத்தின் வழியாக பெருந்தன்மையை காட்டலாம், சில நேரங்களில் விட்டு கொடுப்பதன் மூலமாக பெருந்தன்மையை காட்டலாம், சில நேரங்களில் மன்னிப்பதன் மூலமாக பெருந்தன்மையை காட்டலாம், சில நேரங்களில் அடங்கி போவதன் மூலமாக பெருந்தன்மையை காட்டலாம். இது அடங்கி போறது அல்ல, விட்டு கொடுப்பது. இப்படி தேவைக்கு ஏற்ப சர்ச்சைகளை, பிரச்சனைகளை தவிர்ப்பதற்குரிய ஒரு வாசல் தான் பெருந்தன்மை. அன்பானவர்களே, எந்த அளவிற்கு இஸ்லாம் இந்த குணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது? அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகிறான், பெருந்தன்மையோடு நாம் நடக்க வேண்டும் என்று. திருக்குரானுடைய 7வது அத்தியாயம் 199வது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகிறான், ஹுதில் அஃபுவ, பெருந்தன்மையை மேற்கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை செய்யும்படி அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகிறான் என்றால் அது எந்த அளவிற்கு மனித சமுதாயத்திற்கு மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹுவே அதை செய்யும்படி நமக்கு கட்டளை இடுகிறான் என்றால் அது எந்த அளவிற்கு தேவை, எந்தெந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் அது தேவைப்படுகிறது? பல கோணங்களில் திருக்குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் 3வது அத்தியாயம் 186வது வசனம், ஒயின் தஸ்பிரு வ தத்தகு ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். அல்லாஹ் சொல்லுகிறான், பல நெருக்கடிகள் உங்களுக்கு வரும். இந்த வாசகத்தை சொல்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்றான், வேதக்காரர்கள் மூலமாக நீங்கள் பல வகையான சிரமங்களை அனுபவிச்சீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசுகிறான், நீங்க கேட்கறதுக்கே தயங்கக்கூடிய அத்தகைய பல சிரமமான வார்த்தைகளை எல்லாம் செவியுறக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டீர்கள். அது மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுறாங்க. ஒயின் தஸ்பிரு, நீங்கள் பெருந்தன்மையோடு அதை பொறுத்து கொண்டு, தத்தகு, அல்லாஹுவை பயந்தீர்கள் என்று சொன்னால், ذلك மின் அஸ்மில் உமூர், அதுதான் உங்களுடைய செயல்களிலேயே உறுதியான செயல். நம்ம கோபப்பட வேண்டிய அளவிற்கு நமக்கு தொல்லைகள் வருகின்றன, நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு நம்மை நோக்கி பேச்சுகள் வருகின்றன. ஆனாலும் ஒயின் தஸ்பிரு வ தத்தகு, அதை பொறுமையோடு சகித்துக் கொண்டு பெருந்தன்மையோடு நடப்பதன் மூலமாக, அல்லாஹுவை அஞ்சுவதன் மூலமாக நாம் நம்முடைய குணத்தை வெளிப்படுத்தினால் அதை அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? இதுதான் உறுதியான செயல். கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்படாம இருக்கிறது, பதிலடி கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் பொறுமையை மேற்கொள்வது, இதுவெல்லாம் பெருந்தன்மையின் அடையாளமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, இஸ்லாம் சொல்லுகிறது, உங்களை யாராவது தாக்கினால், தொந்தரவு படுத்தினால், பாதிப்புக்கு ஆளாக்கினால் அதே அளவிற்கு நீங்கள் அவர்களை திரும்ப தாக்கலாம். நீங்க குற்றவாளியாக கருதப்பட மாட்டீங்க. ஒருவர் உங்களை பேசுகிறார் என்றால் அதே அளவுக்கு நீங்க திரும்ப பேசலாம், வரம்பு மீறாமல். ஒருவர் உங்களை காயப்படுத்துகிறார் என்றால் அதே அளவிற்கு நீங்கள் அவரை காயப்படுத்தினா நீங்க அவரை தொந்தரவு பண்ணீங்கன்ற அர்த்தத்துல வராது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒயின் ஆகபுத்தும் ஃபஆகிபு பிமிஸ்லி மா ஊகிபுத்தும், அவங்க உங்களை தாக்குனா நீங்க அதே அளவிற்கு திரும்ப அவர்களை தாக்குவதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. வலையின் சபர்த்தும் லஹுவல் கைர், ஆனால் அந்த நேரத்தில் நீங்க அவர்களை மன்னித்து பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு சிறந்தது. நம்ம பொறுப்பில் அல்லாஹ் விட்டுட்டான். யாராவது உங்களை தாக்கினால் அதே அளவிற்கு நீங்கள் அவர்களை திரும்ப தாக்குவதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. ஆனாலும் அந்த நேரத்தில் நீங்க பெருந்தன்மையோடு அதை மன்னித்து அவர்களை திரும்ப தாக்குவதை விட்டும் விலகி நிற்பது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அனுமதியும் கொடுத்து விட்டான். ஒன்று அனுமதி, இன்னொன்று சிறந்தது. எதை தேர்வு செய்வோம்? அன்பானவர்களே, 2 விஷயங்கள் நமக்கு முன்னால் தரப்பட்டிருக்கின்றன. இதை நீங்கள் செய்யலாம், இதையும் செய்யலாம். ஆனால் அந்த 2ல் ஒன்றை செய்வது சிறந்தது என்று சொல்லப்பட்டால் சிறந்ததை தானே தேர்வு செய்வோம். நம்மை அடித்தவர்களை திருப்பி அடிக்கலாம், நம்மை திட்டியவர்களை திருப்பி திட்டலாம். ஆனால் அந்த இடத்துல பெருந்தன்மையை வெளிப்படுத்துவது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 16வது அத்தியாயம் 126வது வசனத்தில் சொல்லுகிறான். திட்டணும் போல தோணும், அடிக்கணும் போல தோணும். எப்படி சொல்லுவோம்? அந்த இடத்துல நான் இருந்திருந்தா ஒரு அறை விட்டிருப்பேன். அந்த அளவிற்கு அவர்கள் நம்மை கோபப்படுத்துவார்கள், கோபப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்.
கைய கால முறிச்சிருப்பேன் சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், வலையின் சபர்த்தும் லஹுவல் கைர். அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சு உங்களுடைய பெருந்தன்மையை நீங்கள் வெளிப்படுத்துவது உங்களுக்கு நல்லது. தாக்குனா குற்றம் இல்லை, சிறந்தது எது? பெருந்தன்மையை வெளிப்படுத்துவது. இவ்வளவு அழகாக திருக்குர்ஆன் நமக்கு பெருந்தன்மையை கற்றுக் கொடுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க புகாரியில 2076வது ஹதீஸ், ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் அந்த அடியானுக்கு அருள் செய்வானாக. எந்த அடியானுக்கு? ரஹிமல்லாஹு ரஜுலன். எவ்வளவு பெரிய சுப செய்தி! அல்லாஹ்வுடைய தூதர் வாயிலிருந்து கிடைக்கக்கூடிய பிரார்த்தனை. ரஹிமல்லாஹு ரஜுலன், அந்த அடியானுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. எந்த அடியானுக்கு? வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் வழக்காடும் பொழுதும் யார் பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறாரோ அந்த அடியானுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. வாங்கும்போது ஒரு பொருளை வாங்குறோம், பேரம் பேசுறோங்கிற பேர்ல ரொம்ப அநியாயமா, அதுவும் தாய்மார்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டியதே இல்லை, தெருவுல பாய் கொண்டு வர்றாரு ஒரு வியாபாரி, ரொம்ப தூரத்துல இருந்து வெயில்ல சைக்கிள்ல மிதிச்சுக்கிட்டு கொண்டு வர்றாரு. 2 பாய் 400 ரூபாய் அப்படின்னு சொல்றாரு. இந்த அம்மா கேக்குறாங்க, 120 ரூபாய்க்கு தர்றியா? 400 ரூபாய் சொல்ற பாய 350 ரூபாய் கேட்கலாம், 300 ரூபாய் கேட்கலாம். என்னம்மா இப்படி இறக்கீங்களா? உனக்குலாம் ஒண்ணும் தெரியாது, பேசாம இரு. பேரம் பேசுறது குற்றம் இல்ல, அந்த பேரத்துல ஒரு பெருந்தன்மை இருக்க வேண்டும் அல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்லுகிறார்கள், வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுது. ஒரு பொருளை விற்பனை செய்கிறார், ஒரு விலையை சொல்லுகிறார், வாங்குபவர் குறைத்து கேட்கிறார், அப்படியே கராரா நான் சொல்ற விலைக்கு வாங்கினா வாங்க, இல்லைன்னா இடத்தை காலி பண்ணு, இப்படியெல்லாம் சில வியாபாரிகள் பேசுவதை பார்க்கிறோம். அவ்வளவுலாம் கட்டுப்படி ஆகாதுங்க. நீங்க தரலைன்னா கூட பரவாயில்லைங்க, நீங்கள் சொல்லக்கூடிய பதில பெருந்தன்மையை வெளிப்படுத்தலாமே. நீங்க கொடுக்கறது கொடுக்காதது உங்க விருப்பம், பொருள் உங்களுடையது, உழைப்பு உங்களுடையது, அதுல மாற்று கருத்து இல்லை. என்னால நீங்க கேட்கிற விலைக்கு தர முடியாதுங்கிற தகவலை பெருந்தன்மையோடு வெளிப்படுத்தினால், இல்லம்மா காலையில இருந்து வெயில்ல சுத்துற, நீங்க கேட்கிற அளவுக்கு எல்லாம் கொடுத்தா எனக்கு முதல்ல அடி வாங்கும், கோபிச்சுக்காதீங்க. இல்ல, கொடுக்காமல் இருப்பதில் கூட பெருந்தன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் வழக்காடும் பொழுதும். ஒரு பிரச்சனை சம்பந்தமா பேசுறோம், மொத்த தப்புமே எதிர் தரப்பினர் மீது, நம்ம மேல எந்த தப்புமே இல்லை, அதுக்காக அவங்கள வச்சு செய்யலாமா? தவறு முழுவதும் எதிர்த்தரப்பார் மீதுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம எந்த தவறும் செய்யாதவர்கள், நாம் எந்த தவறும் செய்யவில்லை என்பதை நிலைநாட்ட சில வாதங்களை எடுத்து வைக்கும் பொழுது கூட கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, அருவருப்பான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, காம இச்சையை தூண்டக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, அவங்களுடைய மானத்தோடு விளையாடுற மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாது. இதுக்கு பேர் தான் பெருந்தன்மையோடு வழக்காடுதல். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் வழக்காடும் பொழுதும் யார் பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாகன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. அதோடு மட்டும் இல்ல, சில நிகழ்வுகளை அண்ணலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அவற்றின் மூலமாக இந்த மனித சமுதாயம் பெருந்தன்மை தொடர்பான பாடங்களை பெற வேண்டும் என்பதற்காக. புகாரில் இடம்பெறக்கூடிய 2077 மற்றும் 78வது ஹதீசுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தகவல். ஒரு மனிதர் மக்களிடத்துல கடன் கொடுப்பார். அவர் ஒரு வியாபாரி, யாராவது சிரமப்படுறாங்கன்னா அவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் உள்ளவராக இருந்தார். அப்படி கொடுத்த கடனை வசூலிப்பதற்காக தன்னுடைய ஊழியர்களை அனுப்பும் பொழுது, யார் உடனே கடன் கொடுக்கிற அளவுக்கு சூழ்நிலை இருக்குதோ அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க, யார் பிறகு தர்றேன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு அவகாசம் கொடுங்க, யாருக்கு அறவே தர சக்தி இல்லையோ அவர்களுடைய கடனை தள்ளுபடி செய்து விடுங்கள் என்று தன்னுடைய ஊழியர்களுக்கு சொல்லி அனுப்புவார். அந்த மனிதருடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது. மலக்குகள் கேட்கிறார்கள், நீங்கள் ஏதாவது நன்மையை கொண்டு வந்தீர்களா? இந்த அடியான் தன்னுடைய செயலை சொல்லுகிறார், என்னால் இயன்ற அளவிற்கு மக்களுக்கு கடன் கொடுத்து உதவுவேன், அதை வசூலிக்க ஊழியர்களை அனுப்பும் பொழுது நான் இப்படியெல்லாம் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வேன். அந்த மலக்குகளுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், அடியானுடைய கடனை அவன் தள்ளுபடி செய்தான், அவனுடைய பாவங்களை நான் தள்ளுபடி செய்து விட்டேன். பெருந்தன்மையோடு நடப்பதன் விளைவு
மறுமையில் அல்லாஹுடைய கருணையை, இரக்கத்தை, அன்பை பெற்று அதன் மூலம் பாவங்களை விட்டும் நாம் தூய்மையானவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை அல்லாஹுடைய தூதர் இந்த சம்பவத்தின் மூலம் சொல்லுகிறார்கள். எவ்வளவு பெரிய பெருந்தன்மை! அன்பானவர்களே, பிரபலமான சம்பவம். 3 நபர்கள் ஒரு குகைக்குள் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். ஒரு பெரிய பாறை அந்த குகையுடைய நுழைவாயிலை அடைத்து விடுகிறது. ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த நற்செயலை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். அதன் மூலமாக அந்த பாறை விலகுகிறது, வெளியே வருகிறார்கள். இது ஒரு சம்பவம். பல சந்தர்ப்பத்துல விரிவாக இதையே ஒரு தலைப்பாக எல்லாம் எடுத்து பேசி இருப்போம். அதுல ஒரு விஷயம், ஒரு நபர் தன்னிடத்தில் வேலை செய்த ஒரு ஊழியருக்கான சம்பளத்தை எடுத்து வைக்கிறார். அந்த ஊழியர் நான் பிறகு வந்து வாங்கிக்கிறேன்னு சம்பளத்தை வாங்காமல் சென்று விட்டார். 3 சா அவருக்கு கேழ்வரகு, அதுதான் கூலி. ஒரு சாங்கிறது 2 கை நிறைய 4 முறை அள்ளி போடுவதால் வரக்கூடிய அளவுக்கு தான் ஒரு சான்னு சொல்லப்படும், 2.5 கிலோ. அது மாதிரி 3 சா 7.5 கிலோ கேழ்வரகை கூலியாக பேசி ஒரு நபர் இவரிடத்துல வேலைக்கு வருகிறார். வேலையை செய்துவிட்டு அந்த கூலியை வாங்காம பிறகு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவர் அவருக்குரிய கூலியாக எடுத்து வைக்கப்பட்ட அந்த கேழ்வரகு தானியத்தை பயிரிடுகிறார். பூமியில பயிரிட்டு அந்த விளைச்சலில் கிடைத்த பணத்தை கொண்டு சில மாடுகளையும் அதை மேய்ப்பதற்கான ஒரு ஊழியரையும் விலை கொடுத்து வாங்குகிறார். பிறகு அந்த நபர் வருகிறார், அல்லாஹுடைய அடியானே, என்னுடைய கூலியை நான் வாங்காம போயிட்டேன், அதை நீங்க எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கு இருக்கக்கூடிய மாடுகளையும் அதை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஊழியரையும் நீங்கள் அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். அவர் கேட்கிறார், என்ன கேலி பண்றீங்களா? நான் செஞ்ச வேலைக்கு 3 சா கேழ்வரகு தான் கூலி. சொல்றாரு, இல்ல, நீங்க கூலியை வாங்காம போயிட்டீங்க. உங்களுடைய அந்த கேழ்வரகு தானியத்தை நான் பூமியில விதைச்சேன், அது விளைந்தது. அதில் கிடைத்த லாபத்தை கொண்டு நான் இந்த மாடுகளையும் அதை மேய்க்கக்கூடிய ஊழியரையும் வாங்கினேன். உங்களுடைய முதலீட்டில் கிடைத்தது உங்களுக்கு தான் சொந்தம் என்று அவருக்கு கொடுத்து அனுப்புகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வை சொல்லுகிறார்கள். புகாரியில 2215வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நபர் நினைத்தால் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த 7.5 கிலோ கேழ்வரகை மட்டும் கூட கொடுத்து அனுப்பி இருக்கலாம். ஆனாலும் அவருடைய பொருளால் கிடைத்தது அது அவருக்குத்தான் சேர வேண்டும் என்ற பெருந்தன்மையை வெளிப்படுத்தினார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லுகிறார்கள். அந்த செயல் அவர்கள் அல்லாஹ்விடம் முறையிட்ட அந்த முறையீட்டை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைது என்று சொல்லுகிறார்கள். ஒரு நன்மையை செய்து துவா செய்யணும்னு மக்கள்கிட்ட சொல்றோம் இல்லையா? நேர்ச்சை செய்யக்கூடாது. இஸ்லாத்தை பொறுத்தவரை நேர்ச்சை என்பது நல்லது அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் செய்யக்கூடிய நேர்ச்சை உங்கள் தலையெழுத்தில் எதையும் மாற்றி விடாது. என் மகன் 10th பாஸ் ஆனா நான் 10 ஏழைக்கு சோறு தர்றேன், என் மகளுக்கு நல்லபடியா டெலிவரி ஆச்சுன்னா நான் ஒரு 2 பேருக்கு ட்ரெஸ் வாங்கி தர்றேன். இப்படி அல்லாஹ்விடம் டீல் பேசுவது நல்லது அல்ல. மக டெலிவரிக்கு போக போற, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போறாங்க, ஒரு 10 ஏழைகளுக்கு உணவு கொடுத்து, யா அல்லாஹ் இந்த தர்மத்தின் பொருட்டால் அந்த பிரசவத்தை இலகுவாக்கி கொடு, இப்படித்தான் கேட்கணும். என் மகன் 10th எக்ஸாம் எழுத போறான், ஒரு 2 பேருக்கு உடை வாங்கி கொடுத்து, யா அல்லாஹ் இந்த தர்மத்தின் பொருட்டால் என்னுடைய மகன் தேர்வில் வெற்றி பெற நீ உதவி செய். செய்துவிட்டு அல்லாஹ்விடத்துல கேட்கணுமே தவிர நீ செஞ்சா நான் செய்வேன், அல்லாஹ்விடத்துல கான்ட்ராக்ட் பேசுறது நல்லது அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த 3 நபர்கள் செய்த நற்செயலை சொல்லி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்து அந்த குகையிலிருந்து வெளிப்பட்டார்கள்ங்கிறது புகாரில் இடம்பெறக்கூடிய 2215வது ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி பல இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. தகவல் என்ன? அந்த நபர் பெருந்தன்மையோடு நடந்து கொண்ட விதம் அல்லாஹுவை மகிழ்வித்த காரணத்தால் அந்த பாறை விலகி அவருக்கு வழிவிட்டது. இதுதான் பாடம். அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள், எவ்வளவு உயர்வான ஒரு தன்மை பெருந்தன்மை என்பது. அல்லாஹுவையே சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த குணம் சிறந்ததாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஷ்அரி என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார், அஷ்அரி அவர்களுடைய உயர்ந்த குணம் பெருந்தன்மையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அந்த மக்களுடைய குணம் எப்படி இருக்கும் நம்ம ஹதீசுகள்ல பார்க்கிறோம். உள்ளூரில் இருந்தாலும் சரி, பயணத்தில் இருந்தாலும் சரி, மக்களுக்கு மத்தியில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், ஒரு 100 குடும்பம் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு, அதுல ஒரு 20 குடும்பம் நல்ல செழிப்பானவர்கள், அதிகமான உணவு தானியங்களை வச்சிருக்கிறாங்க. மீதி உள்ள மக்கள் எல்லாம்
கொஞ்சம் சிரமமான சூழ்நிலையில குறைவான அளவு தான் வச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய தேவை நிறைவேறக்கூடிய அளவிற்கு போதுமான உணவுப் பொருட்கள் இல்லை என்கிற நிலை வந்தால் ஒரு முடிவு செய்வாங்களாம். ஒரு துணியை விரிச்சிட்டு எல்லாரும் அவங்கள்ட்ட இருக்கிறத கொண்டு வந்து இதுல கொட்டுங்க. ஒருத்தர் ஒரு பேரிச்சம்பழம் போட்டிருப்பார், ஒருத்தர் 1 கிலோ போட்டிருப்பார், ஒருவர் 10 கிலோ பேரிச்சம்பழம் போட்டிருப்பார். அனைத்தையும் ஒன்று திரட்டி அதை அப்படியே எத்தனை குடும்பங்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுக்கக்கூடிய குணம். இது அஷாரி கூட்டத்தாரிடம் இருந்த சிறப்பு என்பதை நம்ம ஹதீஸ் கிதாபுகள்ல பார்க்கிறோம். எவ்வளவு உயர்ந்த பண்பு! புகாரில 2486வது ஹதீஸில் பார்க்கிறோம். உங்கள்ட்ட 5 கிலோ கோதுமை, இவர்கிட்ட 10 கிலோ, அவர்கிட்ட 100 கிலோ. 100 கிலோ வச்சிருக்கிறவர் நிம்மதியாக இருப்பார். 5 கிலோ வைத்திருப்பவர் இன்னும் 4 நாளைக்கு தானே உணவு இருக்கு, பதட்டத்தோடு இருப்பார். அந்த பதட்டத்தை தணித்து எல்லோரும் நிம்மதியாக இருக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு, எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒன்று சேர்த்து அனைத்தையும் சம அளவில் 100 கிலோ கொடுத்தவருக்கும் 10 கிலோ, 1 கிலோ கொடுத்தவருக்கும் 10 கிலோ என்கிற ஒரு பகிர்ந்து உண்ணக்கூடிய பெருந்தன்மை குணம் அஷாரி கூட்டத்தாரிடம் இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அபு மூசா அல் அஷாரி அந்த கூட்டத்தை சேர்ந்த சஹாபி தான். அடிக்கடி நம்ம ஹதீசுகளில் கேள்விப்படக்கூடிய ஒரு நபி தோழர். எவ்வளவு உயர்ந்த குணம்! பெருந்தன்மையுடைய வெளிப்பாடு மற்றவர்கள் நிம்மதியாக இருப்பதற்கும் உதவியாக இருக்கிறது என்பதை விளங்க முடிகிறது. அன்பானவர்களே, இன்னும் புகாரில் இடம்பெறக்கூடிய 2666வது செய்தி. இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்தார்களா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு பெருந்தன்மையான அந்த குணம் வெளிப்பட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பான நிகழ்வு. அவர்களுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, அவர்களோடு சஃப்வான் இப்னு முஅத்தல் அப்படிங்கிற நபி தோழரையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இணைத்து ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது. பெரிய சம்பவம். விஷயம் என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி வதந்தி பரப்பியவர்கள் யார் தெரியுமா? அவர்களுடைய தந்தையாகிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உதவியால் வாழ்க்கை நடத்தியவர்கள், அவங்களுடைய உறவினர்கள். எந்த சம்பாத்தியமும் இல்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கக்கூடிய அந்த உதவியை வைத்துத்தான் வாழ்க்கையே நடக்கிறது. அப்படிப்பட்ட மக்கள் அந்த அபூபக்கருடைய மகளாகிய நபியுடைய மனைவியாகிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பந்தமாக பரவிய வதந்தியை இன்னும் அதிகமா பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இதை கேள்விப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனம் நொந்து, இனி நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன், என் மகளை பத்தி இப்படி பேசிட்டாங்கல்ல, இனி நான் அவங்களுக்கு அல்லாஹ்வின் மீது ஆணையா உதவி செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து விடுகிறார். உடனே அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய வசனத்தை அருளுகிறார். 24வது அத்தியாயத்துடைய 22வது வசனம். ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் உறவினர்களுக்கும் இனி உதவி செய்ய மாட்டேன் என்று அவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றான் அல்லாஹ், ஃபல்யஃபு வஸ்ஃபஹு, நீங்க அவங்கள மன்னிக்கலாமே, அவர்களிடத்துல நீங்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளலாமே. அலா யுஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் உங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களே, அது மாதிரி நீங்க அவங்கள மன்னிச்சு விட்டுறலாம்ல, உங்களுடைய பெருந்தன்மையை காட்டலாமே அப்படின்னு அல்லாஹ் கேட்கும் விதமாக 24வது அத்தியாயத்துடைய 22வது வசனத்தில் பேசுகிறான். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்கிறார்கள். நான் அவர்களுக்கு உதவி செய்வேன் இனிமே. மகளை பற்றி அவதூறு பரப்பியவர்கள் நல்ல யோசித்து பாருங்கள். யாரெல்லாம் இங்கு தகப்பனாக தந்தையாக இருக்கிறோமோ நம்முடைய மனதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இடத்துல அப்ளை பண்ணி யோசித்தால் செய்வோமா? என் மகளை பத்தி நீ அவதூறு பேசுவ, உனக்கு நான் உதவி செய்யணுமா? சராசரி தந்தை அப்படித்தான் நினைப்பார். அல்லாஹ் சொன்னான், தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொண்டு தன்னுடைய பெருந்தன்மையை வெளிப்படுத்தும் விதமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நடவடிக்கை அமைத்துக் கொண்டார்கள். அப்படிங்கிறத புகாரில் இடம்பெறக்கூடிய 2666வது ஹதீஸில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதுவெல்லாம் வெறும் பயான் கேட்டுவிட்டு கடந்து போறதுக்கு அல்ல. இதன் மூலம் நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன? புகாரில் இடம்பெறக்கூடிய 3472வது ஹதீஸ். பனு இஸ்ரவேலர்கள் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒரு நபர் தன்னுடைய நிலத்தை இன்னொருவருக்கு விற்பனை செய்கிறார். நிலத்தை வாங்கியவர் ஒருவர், நிலத்தை விற்றவர் ஒருவர். யார் நிலத்தை வாங்கினாரோ அவர் அந்த இடத்துல ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்காக நிலத்தை தோண்டுகிறார். தங்க காசுகள் நிறைந்த ஒரு மண் பானை அதில் புதையலாக கிடைக்கிறது.
உடனே அதை எடுத்துக்கிட்டு யார் தனக்கு நிலத்தை விற்றாரோ அவரிடத்துல போறார். இந்த பாருப்பா, நான் உன்னிடத்துல நிலத்துக்கு தான் காசு கொடுத்து வாங்கினேன், இது எனக்கு உள்ளது இல்ல, உன் நிலத்துல கிடைச்சது, இது உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவரிடத்துல ஒப்படைக்கிறார். அவர் சொல்றாரு, எப்ப நிலத்தை வித்துட்டேனோ அதுல என்ன கிடைச்சாலும் அது உனக்கு தான் சொந்தம். தங்க புதையலை எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் என்று பிரச்சனை வலுக்கிறது. எனக்கு வேணும்னு பிரச்சனை இல்லை, நான் வாங்கினது நிலத்தை மட்டும், இது எனக்கு உரியது அல்ல. அவர், நான் எப்ப நிலத்தை உனக்கு விற்பனை செய்து விட்டேனோ அதில் எது கிடைத்தாலும் அது உன்னுடையது, நீயே வச்சுக்க, எனக்கு வேணாம். பிரச்சனை முற்றுகிறது. இருவரும் ஒரு பொது நபரிடத்தில் இந்த வழக்கை கொண்டு போகிறார்கள். அந்த நபர் இருவருடைய வாதங்களையும் கேட்டுவிட்டு சொல்லுகிறார், உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்களா? ஒருவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு மகன் இருக்கான். இன்னொருவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு மகள் இருக்கிறா. 2 பேருக்கும் திருமணம் செஞ்சு வச்சிருங்க, இந்த தொகையை அவங்களுக்காக செலவிட்டுருங்கன்னு இந்த பஞ்சாயத்தை முடித்து வைக்கிறார். புகாரில 3472 ஹதீஸ்ல பார்க்கிறோம். கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு பெருந்தன்மைக்கான உதாரணம். இன்றைய உலக வரலாற்றில் எவ்வளவு பெரிய மார்க்க பற்றுள்ள மனிதரிடத்துல கூட இந்த பெருந்தன்மை வெளிப்படுமா என்பது கேள்விக்குறி. அல்லாஹுவை பயந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடியவர் என்று நாம் ஒருவரை அடையாளம் கண்டால், அப்படிப்பட்ட மகான், அப்படி ஒரு வர்க்கம்லாம் இஸ்லாத்துல கிடையாது, அவரிடத்தில் கூட இந்த பெருந்தன்மை வெளிப்படுமா என்பது கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் எதற்காக இந்த சம்பவங்களை சொல்லுகிறார்கள்? இதை கொண்டு நாம் குறைந்தபட்ச பெருந்தன்மையாவது நம்ம இடத்துல கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு போன உடனே ஆரம்ப காலத்துல மதீனாவுடைய எல்லையில் மக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். பிறகு மதீனாவுக்குள்ள, ஊருக்குள்ள ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துல அல்லாஹ்வுடைய தூதர் தான் மக்காவிலிருந்து எடுத்து சென்ற தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு ஒரு இடம் வாங்கணும் பள்ளிவாசலுக்காக ஆலோசனை செய்து இடத்தை தேடுறாங்க. ஒரு இடம், பேரிச்சம்பழங்களை உலர வைக்கக்கூடிய ஒரு களம். நம்ம நெல் காய போடக்கூடிய களங்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி அறுவடை செய்யப்பட்ட பேரிச்சம்பழங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு உலர வைத்து பதப்படுத்துவார்கள். அதுக்காக பயன்படக்கூடிய ஒரு களம். அது 2 அனாதை சிறுவர்களுக்கு உரித்தான சொத்து. ஒரு நபர், அவங்களுடைய கார்டியன், அந்த நிலத்தை பாதுகாத்து பராமரிச்சுக்கிட்டு வர்றாரு. அதனுடைய உரிமையாளர்கள் 2 அனாதை சிறுவர்கள். அந்த இடம் ஊருக்கு மத்தியில் இருக்கிறது. அங்கு பள்ளிவாசல் அமைந்தால் சுற்றி உள்ள ஊர் மக்கள் தொழுகைக்கு வருவது வசதியாக இருக்கும். எல்லாமே ஏற்றமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு திருப்தியானதாக இருக்கிறது. இந்த இடம் யாருடையது? இந்த இடத்தை விலைக்கு கொடுத்தாங்கன்னா இங்க பள்ளிவாசலை அமைக்கலாம் என்று நபிகளார் மஷூரா ஆலோசனை செய்கிறார்கள். 2 அனாதை சிறுவர்கள், அவர்களுக்கு பெரிய பின்புலம் கிடையாது, பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது, எக்கனாமிக்கல் சப்போர்ட் கிடையாது. அனாதை சிறுவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இது எங்களுக்கு சொந்தமான இடம், பள்ளிவாசலுக்காக நாங்கள் இந்த இடத்தை அன்பளிப்பாக தருகிறோம் என்று முன் வருகிறார்கள். பெரிய தனவந்தர் 40 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறார். அவர் பள்ளிவாசலுக்காக ஒரு இடம் கொடுக்கிறார். இது பெரிய விஷயம் அல்ல. பல கோடிகளுக்கு அதிபதி, அவர் தன்னுடைய கோடியிலிருந்து 1 கோடியை கொடுக்கிறார். இது பெரிய விஷயம் அல்ல. மந்திரியா இருந்து சம்பாதிச்சார், எம்எல்ஏவா இருந்து சம்பாதிச்சார், அவர் அதிலிருந்து மதரசாவுக்கு நிலம் வாங்கி கொடுக்கிறார். இது பெரிய ஆச்சரியம் அல்ல, இது நன்மையான காரியம். ஆனால் இந்த 2 சிறுவர்களும் முன் வந்தது பெருந்தன்மையான செயல் என்பதை உணர்த்தும் விதமாக ஹதீஸ்களில் இந்த தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் பணம் கொடுத்து தான் வாங்குவேன்னு சொல்லி தன்னுடைய சொந்த காசு, யாரிடத்திலும் வசூல் செய்யல, மஸ்ஜிதுல் நபவி என்று சொல்லுகிறோமே அந்த இடத்தை நபிகளால் தான் சொந்த பணத்துல வாங்கினார்கள். நபியுடைய மஸ்ஜித். அனாதை சிறுவர்கள் கூட பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார்கள் என்று தகவல் கேட்டும் நாம் நம்முடைய உள்ளத்தில் பெருந்தன்மையை கொண்டு வரவில்லை என்றால் அதை விட துர்பாக்கியம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இந்த உபதேசத்தை சொன்னதோட நிக்காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும் பெருந்தன்மை உள்ளவர்களாக நடந்து கொண்டார்கள் என்பதற்கு பல ஆதாரங்கள். புகாரில் இடம்பெறக்கூடிய 3560வது செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக வென்று ஒரு பொழுதும் யாரையும் பழி வாங்கியதே இல்லை. ஒரு ஜனாதிபதிங்கிற அடிப்படையில படை திரட்டி வரக்கூடியவர்களை எதிர்க்க வேண்டும் என்கிற முறையில அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு பல போர்க்களங்களை சந்தித்திருக்கிறார்களே தவிர தனிப்பட்டு தன்னுடைய விஷயம்ங்கிற பேஸ்ல
யாரையும் பழி வாங்கியதில்லை என்பதை புகாரில் இடம்பெறக்கூடிய 3560வது ஹதீஸில் பார்க்கிறோம். இன்னும் நபிகளாருடைய பெருந்தன்மைக்குரிய ஒரு உதாரணம் என்று சொல்லுவதாக இருந்தால் புகாரியில 4135வது ஹதீஸில் பார்க்கிறோம். நீண்ட சம்பவம். நபிகளார் ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒருவன் நபிகளாரை கொல்ல வருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாளை மரத்துல மாட்டி வச்சு தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு கண் விழித்து பார்க்கிறார்கள், வாளை உருவிய நிலையில் நிற்கிறான். அவன் இப்ப நினைச்சா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து விட முடியும். அந்த சூழல். அல்லாஹ்வுடைய தூதர் கண் விழித்தவுடன் அப்படியே அவன் நிக்கிறான். ஒன்னும் புரியல. இந்த நேரத்துல என்னிடமிருந்து உன்னை பாதுகாப்பவன் யார் அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ். நீண்ட சம்பவம். அவன் கையிலிருந்து வாள் கீழே விழுந்து விடுகிறது. அந்த வாளை தன் கையில் எடுத்துக்கொண்டு நபிகளார் கேட்கிறாங்க, இப்போ உன்னை என்னிடமிருந்து பாதுகாப்பவன் யார்? இல்ல, நீங்க நினைச்சா என்ன கொல்லலாம், நீங்க நினைச்சா என்ன விட்டுறலாம், இப்படித்தான் பேசுகிறான். அதுக்குள்ள சஹாபாக்கள் எல்லாம் அங்கு சூழ்ந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்தால் சஹாபாக்களுக்கு ஒரு விழி அசைவை கொடுத்திருந்தால் அவனை சின்ன பின்னமாக்கி இருப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருந்தன்மையோடு மன்னித்து அவனை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அன்பானவர்களே, இதுவெல்லாம் வெறும் பயான் கேட்டு கடந்து போகக்கூடிய விஷயங்கள் அல்ல. இவற்றை கொண்டு நம் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? அதே புகாரியில 3766வது ஹதீஸில் அன்சாரிகள் என்று சொல்லக்கூடிய மதீனா வாசிகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் போறாங்க, மதீனாவாசிகளாகிய அன்சாரிகள் இன்னொரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்சாரிகள் எந்த பக்கம் போறாங்களோ அந்த பக்கம் தான் நான் அன்சாரிகளோட தான் நான் சேர்ந்து போவேன். காரணம், அகதிகளாக வந்த முஸ்லிம்கள், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த முஸ்லிம்களை அரவணைத்தார்கள். எப்படிப்பட்ட அரவணைப்பு! உலக வரலாற்று பக்கங்களில் இப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பை இனி யாரும் வெளிப்படுத்த முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தாம் வியாபாரத்துல பாதி, தாம் வீட்டுல பாதி, அவர்களை தங்கள் குடும்பத்தில் ஒரு நபராக ஏற்றுக்கொண்ட அந்த நுஸ்ரத் என்று சொல்லக்கூடிய உபகாரிகளாகிய அன்சாரிகள், அவர்களுடைய நல்ல பெருந்தன்மையான பண்பால் நபிகளாருடைய உள்ளத்துல எவ்வளவு பெரிய இடம் கிடைச்சது. மக்கள் எல்லாம் ஒரு பக்கம், அன்சாரிகள் ஒரு பக்கம் என்றால் நான் அன்சாரிகளின் பக்கத்தில் நிற்பேன் என்று நபிகளார் சொன்னார்கள். அன்பானவர்களே, நபிகளாருடைய அன்சாரிகள் மீதான இந்த முக்கியத்துவத்திற்கு காரணம் அந்த அன்சாரிகளுடைய பெருந்தன்மை. எனவே நீங்களும் நானும் நம்முடைய உள்ளத்தில் பெருந்தன்மை என்கிற இந்த நற்பண்பை கொண்டு வருவதன் மூலமாக நாமும் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களாக ஆகுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட நல் வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.